மகாநதியின் பிரமும் நிவின் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லியம்னா என்ன விஷயம்ன்றாங்க. இல்லை இது மாதிரி கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணுமா, நான் அப்பவே சொன்னேன் அது உன்னோட இஷ்டம்ன்ட்டு அதையே என்கிட்ட சொல்லிட்டு இருக்க. இல்லை நிவின், அப்பாவுடைய ஆசை, பல நாள் ஆசை நான் கலெக்டர் ஆகணுன்றது, அதனால நான் கலெக்டருக்கு படிக்கலான்னு இருக்கேன்னு. சரி படி, என்ன பணங்கின வேணுமா, சரி அது கூட கொடுக்குறீங்க பாருங்க நிவின், நான் ஒன்றும் உங்ககிட்ட பணம் ஒன்றும் கேட்கல சரிங்களான்றாங்க. நான் படிக்கணும், அதை உங்ககிட்ட நான் ஓப்பனாக சொல்லலாம் தான் வந்தேன்னு நிவினுடைய அம்மா. ஆமாம், பெரியவே கலெக்டருக்கு படிக்க போகிறாளாம், தான் அப்பா ஆசையை நிறைவேற்ற போகிறாளாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, நடக்கிற காரியத்தை சொன்னா தானே. ஏன் அத்தை நடக்காது நீங்கள் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக நான் என் அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றுவேன், நான் கலெக்டர் ஆயே தீருவேன் அப்படின்ட்டுலாம் எம்மனை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரிம்மா அதையும் பார்க்கலாம், நீ கலெக்டர் ஆகிறியா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப நக்கலாக பேசுகிறாங்க. நான் கலெக்டருக்கு படிப்பேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யமுனா முடிவெடுக்கிறாங்க. அப்படி யமுனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகையெல்லாம் வச்சு பணத்தை ரெடி பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நகை கடைக்கு போயிட்டு அவங்க காதில் போட்டுட்டு இருந்த எல்லா நகையை வச்சிடுறாங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.